இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புதுசா கடை ஓபன் பண்றது ரெடி பண்ணிருக்கேன். நம்ம ஏரியாலே ஒரு நல்ல கடை வந்துச்சு, பேசி முடிச்சிட்டேன். டேய், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியாடா? பிரதர், எப்பயுமே காலி பாக்கெட்டாவே இருக்க முடியுமா? நான் ஒன்றும் தனியாள் இல்லைல்ல. எனக்கு தோல் கொடுக்க தான் என் பொண்டாட்டி இருக்காளே. அவ சப்போர்ட் இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். சரி, அதெல்லாம் ஓகே. எப்படி பண்ண? சரி, அதெல்லாம் விட எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டேன். ஆ? வேணாம் சொல்லாத. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என் பொண்டாட்டி செஞ்ச வீர செயலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல. மரம் அமைதியா இரு. ஆட்டோ ரேஸ் இல்ல, ஆட்டோ ரேஸ். ஆமா, அதுல என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. ஆட்டோ ரேஸா? என்னது வீரா, ஆட்டோ ரேஸ் ஓட்டுறியா? அண்ணன் ஓட்டும் போதே நம்ம எல்லாம் வேண்டான்னு சொன்னோண்டி. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னால ஜெயிக்க முடியும்னு நான் நம்பினேன், அதனாலதான் கலந்துகிட்டேன். அதுக்காக உயிரை பணையம் வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? என்ன நீ ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஓட்டுனியா, இல்ல உன் புருஷனை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஓட்டுனியா? என்ன இதெல்லாம்? ஏண்டா, அவ உயிரை பணையம் வச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நீ வேற, எனக்கே ஷாக்கு தான். சம கோவத்துல தான் இருந்தேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே கடைசி நிமிஷம் தான் தெரிஞ்சது. உனக்கு தான் தெரியுமே, ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். என்ன வீரா இது? இப்ப நினைச்சாலும் படபடன்னு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சொன்னா? அதான் ஜெயிச்சிட்டலம்மா. இன்னும் ஏன் அதை பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? நடக்க போற நல்ல விஷயத்த பத்தி பேசலாமே. மாறா, எப்படி நீ சைக்கிளை வச்சுட்டு வியாபாரம் பண்ண போற நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வகையில நாங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ கடையை திறந்துட்ட. நீ நல்லா வரணும்டா. டேய், அதெல்லாம் அவ சூப்பரா வருவான்டா.